ஜீசஸாக இருக்கிற வரைக்கும் இவர் சுற்றி ஓடி பிடிச்சி ஏசு திராட்சை ரசம் காலியாச்சு நீ போய் பக்கத்து கடையில் வாங்கிட்டு வான்ற நிலைமைக்கு இல்லாமல் இவர் கிரைஸ்டுக்கு வந்து சொல்கிறாரு, தண்ணி எடுத்து ஊற்று, தண்ணி எடுத்து ஊற்று. வசனம் சொல்லுது அது ஊற்றி கலக்கும் போது கூட இல்லையா, ஆனால் என்னைக்கு அது பரிமாறப்பட்டதோ அன்னைக்கு அது திராட்சை ரசமாக மாறுது. உனக்கு நடக்கவே நடக்காது போல இருக்கலாம், ஆண்டவர் தான் தண்ணி ஊற்ற சொல்கிறாரு. கலக்கி பார்த்துருக்கவன் எப்படி பார்த்துருப்பான் யோசிங்களேன் கொஞ்சம். என்னடா இவர் தண்ணி ஊற்ற சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்து சொல்லு, அவர் ஜீசஸ் இல்லை, கிரைஸ்ட்டு. நீ 10 இயேசு மாதிரி இவரையும் கணக்கு போட்டோன்னா வேலைக்கே ஆகாது. இவர் கிறிஸ்து இயேசுவாய் நிற்கிறார். வசனம் சொல்லுது ஊற்றி கொடுக்குறாங்க சார். ஊற்றி கொடுத்து பரிமாறும் போது அவன் அந்த டம்ளர்லேருந்து எடுக்கிறான் பாருங்க, அப்போ அது கிரேப்பாக மாறிடுது, அது வைனாக மாறுது. சார் நான் உங்களை பார்த்து இப்படி பேசுகிறேன், ஒருவேளை ஆண்டவர் என் கூட இருக்கிறார், நான் நீதிமான்ற உணர்வு உங்களுக்குள்ளே இருந்தோம், ஒருவேளை மாற்றங்கள் தெரியாத at the right place where the cup is lifted, அங்கே அற்புதத்தை ஆண்டவர் வைப்பார். அங்கே ஒரு செக்மேட் ஆண்டவரை வைப்பார். அவன் குடிச்சிட்டு சொல்லுவான், இது வரைக்கும் நான் இப்படிப்பட்ட ஒரு திராட்சை ரசத்தை குடித்ததே இல்லைடா. உங்கள் லைஃப்பை பார்க்குறவன் உங்களை பார்த்து சொல்லணும், போன மாதம் வரைக்கும் ஒரு மாதிரி தானே சுற்றிக்கிட்டு இருந்தான், இந்த மாதம் நம்ம நீதியில் இல்லை, அவருடைய நீதியில் பூரணமாய் சம்பூர்ணமாய். ஆமென்.